அப்துல் கலாம் அவர்கள் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்து மிகச்சிறந்த முறையிலே பணியாற்றி சென்றிருக்கிறார். அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதியாக ஆக்க வேண்டும் என்று முதலில் தமிழகத்தில் இருந்து நாங்கள் நடத்தி வரக்கூடிய மணிச்சுடர் பத்திரிகையில் 8 காலம் போட்டோம். 8 காலம் போடுவதற்கு INS செய்தி அதை பார்த்து நான் எழுதி கொடுத்த பொழுது மணிச்சுடர் செய்தி ஆசிரியர் வில்லியம் அவர்கள் கேட்டார்கள், இது என்ன புதிதாக இருக்கிறது, யாரையோ ஒருவரை பற்றி ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே என்று சொன்னார். இல்லை சார், அவரை பற்றி வடநாடு பல்கலைக்கழகத்தில் ஒரு பேசியிருக்கின்ற செய்தி INSலே நான் பார்த்தேன், அதனாலே அவரை ஜனாதிபதி ஆக்கலாம் என்று 8 காலம் போடுங்கள் என்று சொன்னபோது அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஆனால் 8 காலம் போட வைத்தோம். போட வைத்துவிட்டு ஒரு மாதம் இருக்கும். பிறகு வாஜ்பாய் அவர்கள் அவரை ஜனாதிபதி கேண்டிடேட்டாக அறிவித்தார்கள். அவர் அறிவித்த பொழுது அப்துல் கலாம் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் அவர்கள் சிறப்பாளராக ஆய்வாளராக அறிவுரையாக இருந்தார்கள். அவர்கள் இந்த அறிவித்த உடனே அங்கே போய் முஸ்லீம் லீகின் சார்பில் இப்போ தாம் அவர்கள் எனக்கு துண்டு போட்டது மாதிரி ஒரு ஆடை எடுத்து கொண்டு போய் போட்டோம். அவர்கள் இதெல்லாம் எதுக்கு என்று சொன்னார். அதே மாதிரி தான் அவர் ஜனாதிபதியாகி வேலூருக்கு வருகிற போது நான் எம்பியாக இருந்தேன். ஏர்போர்ட்டில் இறங்கி வரும்போது அவரை வரவேற்பதற்காக ஒரு சால்வை எடுத்து கொண்டு போனால் இதற்கெல்லாம் எதுக்கு என்று கேட்பார், இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாது என்று சொல்வார். அப்படிப்பட்ட உயர்ந்த அறிவாளி, மிகச்சிறந்த அறிவாளி. அவர் சொன்னது தான் கனவு காணுங்கள், இந்திய நாட்டு மக்களே, இளைஞர்களே கனவு காணுங்கள் என்று சொன்னார். அதே பாணியில்தான் தமிழகத்தை இன்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களும் ஜோசப் விஜய் அவர்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் அவர் சொன்னது மாதிரி கனவு காணுங்க என்று சொன்னது மாதிரி நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள், கான்பிடண்டாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், வெற்றி நிச்சயம் என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆக இது அப்துல் கலாம் கொடுத்த வரம், அந்த பாணி, அவர் போட்ட பாதை, அந்த பாதையிலே தமிழகம் நடப்பதை கண்டு நாமும் பெருமைப்படுகிறோம்.